கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்காகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா? நாம் இன்று இருந்ததை விட இன்னும் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்றுதான் தேவனுடைய விருப்பமும் சித்தமும். ஆகையால் இந்த 1000 மடங்கு எப்படி பெருகுவது என்று நீங்கள் கவனிக்கணும். ஆக நான் இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். பாருங்கள், தேவன் நம்மளை 1000 மடங்கு எப்படி பெருக பண்ண போகிறார் என்று பார்ப்போம். தேவன் இதுக்கு சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அதில் மிக முக்கியமானது ஒன்று விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. விதைப்பு அறுப்புங்கிறது நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவர் ஒன்று பணத்தை பற்றி பேசுகிறாரு, பணம் விதைக்க வேண்டியிருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான ஒரே வழி, ஆனால் ரெண்டு விதமான வேறு வழிகள் சிலவங்க தான் நாடி போகிறாங்க. எப்படி இருக்கதை சுருட்டணும், இல்லைன்னா இன்னொருத்தனை பிடுங்கணும். ஆனால் தேவனுடைய வழி, அந்த சத்தியத்தின் வழியை நீங்கள் அடையும் பொழுது நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, உங்களுக்கு குறைவே இருக்காது. பெருக்கத்தின் தேவன் உங்கள் உள்ளே உலாவ ஆரம்பிச்சிருவார். அதுதான் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். இந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவே இருக்காது. அதான் வேதத்தில் சொல்லியிருக்கிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கவன் பெருக அறுப்பான். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விதைக்க ஆசைப்படுறீங்க, நீங்கள் பெருகணும். ஆனால் நீங்கள் பணம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிக முக்கியமான கவனிக்க வேண்டும். அது ஒரு விதை போல நீங்கள் எண்ண வேண்டும். அதற்கு விடையும் மேலான நான் உங்களுக்கு ஒன்று கற்று தருகிறேன். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ நான் ஒரு ஊழியம் பண்ணுறேன், நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நம்பர்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க. கொடுக்கும் பொழுது என்ன அங்கே ஒரு வேலை நடக்குது அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்து கொடுக்க வேண்டும். பாருங்கள், தேவன் இப்படி வைத்திருக்கிறார் இந்த பூமியில். நிறைய பேர் ஏதோ கொண்டு கொடுக்குறோம், சபைக்கு கொடுக்குறோம், அப்படி இப்படி கொடுக்குறோம், அப்படி இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கணும். ஏன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விவசாயி இருக்கிறான். ஒரு விவசாயி என்ன பண்ணுறான், தன்னுடைய நிலத்தில் அவன் விதைக்கிறான். விதைத்து அவன் அறுவடையை பண்ணும் பொழுது அவன் எதிர்பார்க்கிறான். இன்றைக்கி நான் 1 கோட்டை நெல் விதையை விதைச்சு அதை நான் போட்டிருக்கேன்னா எனக்கு 10 கோட்டை நெல் வரணும் அப்படிங்கிறத அவன் முழுமையாக எதிர்பார்க்கிறான். அது கண்டிப்பாக அதில் மகசூல் கிடைக்கிறது. அவன் விதைக்கும் பொழுது அவன் எதிர்பார்க்கிறான். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த பணம்ங்கிற அந்த விதை, நீங்கள் எந்த அளவு நீங்கள் பொருளாதாரத்தில் பெருக வேண்டும், எந்த அளவில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அளவு நீங்கள் பெருக்கத்தை நீங்கள் விதைக்க வேண்டும். பணத்தை அது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் நாளைக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு நிறைய செலவு இருக்கலாம், அடுத்த மாதம் நிறைய பிரச்சனை, இப்போ ஃபீஸ் கட்ட இருக்கணும், நிறைய விஷயங்களாக இருக்குது. அப்போ அதெல்லாம் எப்படி பூர்த்தி பண்ண? நீங்கள் விதைத்தால் தான் அது பூர்த்தி பண்ண முடியும். நீங்கள் அதற்கு எதிர்பார்க்க, தேவனே எனக்கு அதிகமான ஒரு எனக்கு இருக்குது, எனக்கு செலவுகள் அதெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு பணம் பற்றாக்குறை இருக்குது, அதையெல்லாம் நான் பூர்த்தி பண்ணணுன்னா நீங்கள் அதிகமாக விதைக்கணும். விதைக்கலைன்னா கிடைக்காது. அதுதான் விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் நான் உங்களுக்கு இந்த பொருளாதார செழிப்பு குறித்து ஒரு பெரிய தலைப்பு போட்டிருக்கேன். ஆக இதிலிருந்து நீங்கள் விதைக்கணும். இப்போ நான் செய்கிற அந்த ஊழியத்துக்காக நீங்கள் விதைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் 1000 மடங்கு பெறுவார். இப்படித்தான் அவர் தேடி வந்து உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். அவர் தேடி வந்து வார்த்தைகளை கொடுக்கிற அந்த வார்த்தை, இந்த நாளில் நாம் தியானிக்கிற அந்த வார்த்தை பாருங்கள். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளில் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தாடகமும் வறண்ட பூமியை நீர்க்கெழிவுமாக்குவேன் என்று சொல்கிறார் தேவன். பாருங்க, வனாந்தரமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை, நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு நீங்கள் பற்றாக்குறையில் இருக்கீங்க, உங்களுக்கு முடியலை, நீங்கள் எல்லாம் யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த தருவானா, இவன் தருவானா, இதை செய்வானா, அப்படி செய்வான். ஆனால் உங்கள் கையில் விதை இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். உங்கள் கையில் பணம் இருக்குது. நீங்கள் எந்த அளவு நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவு தான் நீங்கள் பெருக முடியும். அதுதான் தேவன் சொல்கிறார். உயர்ந்த மேடுகளின் ஆடுகளையும் பள்ளத்தாக்கள் நடுவே ஊற்றுகளை திறந்து கொடுக்குற அந்த தேவன் வனாந்தரமாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தண்ணீரண்டை, அதாவது இருக்கிற இடத்துல ஒரு எப்பொழுதும் சொல்லியிருக்கலாம், உங்கள் வீட்டில் உங்கள் மாவு எண்ணெயும் குறையாது, திராட்சை ரசம் குறையாது, எப்பொழுதும் உன்னுடைய களஞ்சியங்கள் நிறைந்திருக்குன்னு சொல்லிடுறாரு. எப்படி? நீ கனப்படும் பொழுது, கர்த்தருக்கு கனப்படும் கொடுக்கும் பொழுது, நீ அதை ஒரு எதிர்பார்ப்போடு நீ கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு அது 1000 மடங்கு திரும்ப வரும். இப்படி நீங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா? இப்போ நான் பண்ணுற அந்த ஊழியத்துக்கு நீங்கள் அதை விதைக்கும் பொழுது உங்களுடைய தேவன் நம்ம கூட இருந்து இதற்காகவே அவர் சொல்லுகிறார், இந்த சத்தியத்தை கேட்ட நீ விதைக்கும் பொழுது நீ 1000 மடங்கு பெறுவாய் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிற இந்த வாழ்க்கை முற்றிலும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும்
குறைவில்லாமல் எப்படி திராட்சரசம் புரண்டோடுவது போல உங்கள் வீட்டிலே களஞ்சியங்களும் திராட்சரசம் புரண்டோடும் நீங்கள் அதை காணுவீர்கள். எப்பொழுது நீங்கள் விதைப்பு அறுப்புங்கிறதை விதைக்கும் பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.